என்னப்பா இது, எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் இந்த தோல்வி நம்மளை தோலை செய்து ஒரு வெற்றி கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த உலகம் கூட நமக்கு ஒரு ஆறுதலை சொல்லும். என்னன்னா, ஃபெயிலியர்ஸ் இஸ் த ஸ்டெப் டு த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும். ஆனால் வேதாகமம் வேறு மாதிரி சொல்லுதே. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம இந்த உலகத்தினுடைய காரியத்தை கேட்க போறோமா, இல்ல நம்முடைய வேதாகமம் காட்டுகிற வழியில போக போறோமா? சில தோல்விகளுக்கு பிறகு மனுஷனிடத்துல போய் நிற்போம். எனக்கு தோல்வி அடைஞ்சிருச்சு, என்ன செய்யணும்னே தெரியலன்னு குறி கேட்கிறவனுக்கிட்ட போய் நிற்போம், சாமியார்கிட்ட போய் நிற்போம். இப்படி எங்கிருந்தாவது ஒரு ஆறுதல், எங்கிருந்தாவது நான் தோல்வி அடைந்த காரியத்துக்கு ஒரு விடை கிடைக்காதான்னு தேடிட்டே இருப்போம். ஆனா வேதத்துல விடை எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம தோல்விக்கு காரணம் என்னன்னா, தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை மறந்து நாம் நிர்ணயிக்காத காரியத்தை தேடி ஓடும் பொழுது தோல்வி தான் வரும். தேவன் நினைத்திருக்கிற காரியத்தை செய்யாமல் அவருடைய நினைவிலே இல்லாத காரியத்தை நம் தொடர்ந்து பிடிவாதமா செய்து கொண்டு இருந்தா தோல்வி வந்து சேர்ந்துடும். அப்போ உங்க தோல்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சா என்றைக்கு? அப்ப இன்னும் என்ன சோம்பேறியா இருக்கீங்க? இன்னும் ஏன் மன வருத்தத்தோடு இருக்கீங்க? எழுந்துருங்க. இப்பொழுது அந்த தோல்விக்கான காரியத்தை சரி செய்யுங்க. ஆண்டவர் இடத்துல முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, இந்த தொழில், இந்த வேலை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த வாழ்க்கை நீங்க சித்தம் வைத்திருக்கிறதான்னு கேளுங்க. அவர் சொல்ல போறார் பதில். அப்புறம் என்ன, மறுபடியும் ஏன் துவண்டு போய் விழுந்துட்டே இருக்கீங்க? இனி தோல்வி அடையாதீங்க. செய்த காரியத்தையே திரும்ப திரும்ப செய்து சோர்வடைந்து நீங்க ஒன்றுமில்லாதவன் என்று மற்றவர்கள் பார்த்து கை காட்டுற அளவுக்கு இனி வாழ வேண்டாம். தேவன் உன்னை உயர்த்தவிருக்கிறார், உங்களை உயர்த்த இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறவிருக்கு. I'm going to pray for you always. I'm Reverend Roshan Chan. God bless you.